சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் திமுகவின் சிறுபான்மையினர் நல பிரிவு துணைத் தலைவர் திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு ஓம் பிர்லா அவர்கள் டீ பார்ட்டி கொடுத்தாரு, தேநீர் விருந்து கொடுத்தாரு. அந்த தேநீர் விருந்துல இந்தியா கூட்டணி முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறது. அதே சமயம் திமுகவினுடைய கனிமொழி எம்பி அவர்கள் கலந்து கொண்டார். அது சர்ச்சையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக தவைக்கு ஐடி விங் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. தேநீர் மூழ்கிறதா திராவிட மாடல் அப்படின்ற ஒரு செய்திய அவங்க கேட்டிருக்காங்க. எப்படி நம்ம பார்க்கிறது? நீங்க எப்படி இத பார்க்கிறீங்க? நீ பாட்டுக்கு கதறு கதறு அப்படின்னு விட வேண்டியதுதான். நாங்க அப்படிதான் செய்வோம். நாங்க போய் இப்படிதான் தேநீர் விருந்துல கலந்துக்க தான் செய்வோம். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்தியா கூட்டணி அந்த தேநீர் விருந்தை புறக்கணித்தது. ம். என்ன காரணம்? அவங்க இந்த மாணவர்கள் மீதான அடக்குமுறை அதெல்லாம் கண்டிச்சு நாங்க கலந்துக்கல அப்படின்றாங்க. நாங்க அப்படி எந்த கோரிக்கையும் வைக்கல, கலந்துக்கிட்டோம். இதை விட ஒரு ஏன்னா கேனையனுங்களா நீங்கெல்லாம்? நீங்க ஒரு கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அந்த கூட்டணி சார்பா ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அந்த கோரிக்கையை அவங்க நிறைவேற்றல. அதனால நீங்க டீ பார்ட்டியை புறக்கணிச்சிட்டீங்க. இல்ல இல்ல. பாஜகவோட டீ பார்ட்டியையும் அந்த அந்த நிகழ்ச்சியையும் எப்பவுமே புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது உண்மையா? நீங்க சொல்லுங்க. எப்பவுமே இவங்க கலந்துக்கிட்டது இல்லையா? பிரியங்கா கடந்த காலங்கள்ல காந்தியோ இருக்கு. இருக்கும். பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி. அப்போ ஒரு ரெக்வஸ்ட் வைப்பீங்க. அது உங்க கட்சிக்கோ, உங்களுடைய கூட்டணிக்கோ தோதுவான ஒரு ரெக்வஸ்ட் வைப்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன்ல பாலாஜி உங்களுக்கு. திமுக மட்டும் எப்ப பார்த்தாலும் ஏன்டா எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு மாநிலத்துல ஏன்டா விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணலன்னு கேட்டா டீலிமிட்டேஷன் தீர்மானம் நிறைவேற்றுறானு. அவன் நீங்க கலந்துக்கல. யாருக்கோ புள்ள பேரு உன் பொண்டாட்டிக்கு புள்ள பேர்ற பாக்கியம் இல்லைன்னா நான் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற மாதிரி இருக்குது. அதனால உனக்கு கொள்கை, நீ ஒரு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிற. அந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் இதை செய்வதனால் இல்ல குறைந்தபட்சம் இந்த கோரிக்கை சம்பந்தமாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்திலே காங்கிரசினுடைய கொறடாவோ அல்லது காங்கிரசினுடைய தலைவரோ திராவிட முன்னேற்ற கழகத்தினரிடமோ அல்லது இந்த மாதிரி ஏற்கனவே இந்த டெல்லி விவகாரங்களில் தலைமையேற்று நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்களிடமோ இது சம்பந்தமாக கம்யூனிகேட் செய்யப்பட்டு எங்களுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்கப்பட்டு அது சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டு அப்படி இந்த விஷயத்துல எங்களுக்கு சப்போர்ட்டா இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட்டா நீங்க நிக்கணும் என்று கேட்கப்பட்டு அதற்கு பின்னால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அப்படி ஒரு கால் அந்த தேநீர் விருதுனா அந்த தேநீர் விருந்துக்கே ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இப்ப ஆளுநர் கூட தான் தேநீர் விருந்தை கடந்த காலங்களில் நாம புறக்கணித்தும் இருக்கிறோம், கலந்தும் இருக்கிறோம். உண்டா இல்லையா? ஆமா, எப்போது ஆமா. புறக்கணித்திருக்கிறோம் என்றால், ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்த போதோ, அவர் ஃபெடரலிசத்திற்கு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுதோ, சனாதன ஆதரவு கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுதோ, மாணவர்களுக்கு மத்தியிலே இது போன்ற செயல்களை செய்யும் பொழுதோ, பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியை நடத்தின எனும் பொழுதோ, நம்ம குடுத்திருக்கிற பில்ஸ பாஸ் பண்ணாம ஐடிலா அது மேல உட்கார்ந்திருக்கும் பொழுதோ, உச்சநீதிமன்றத்தில் நமக்கு அவருக்கும் வழக்கு இருக்கும் போதோ, ஒரு மாநில நலன் சார்ந்த விஷயங்களின் மீதோ அல்லது ஜனநாயகத்துக்கு எதிராக ஆளுநர் செயல்படுகிறார் என்ற மோதல் போக்கு வரும் பொழுது நீங்க கார்டியலா இன்வைட் பண்ற ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்க ஏன் கலந்துக்கணும் அப்படின்னு நம்ம கலந்துக்காம இருந்தும் இருக்கிறோம். அப்படி எந்த இஷ்யூ இல்லாத போது நம்ம கலந்துகிட்டும் இருந்திருக்கிறோம். இப்ப எங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. நார்மலாக ஒரு சாதாரண ஃபார்மாலிட்டி கலைக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வுல போய் கலந்துக்கிறோம். ஆனால் ஆனால் இல்ல இத ஒரு எக்ஸ்பிளிசிட்டா கேள்வி வருது. நீங்க சொன்னதுல வருது. இருந்தே இப்போ ம். எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லையே அப்படின்னு சொல்றப்போ, பாஜக கூட எந்த முரண்பாடும் இப்ப இல்லையா? இல்லைங்க. இந்த டீ பார்ட்டியை முன்னிட்டு நாம ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்திருந்தா சொல்றது உங்களுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்டா என்ன பண்றது? இந்த டீ பார்ட்டிக்கு முன்னாலேயே நீங்க ஒரு கோரிக்கையை வச்சுட்டீங்க. அமித்ஷா வரணும், பேசணும், மாணவர்கள் மீது அடிக்கப்பட்ட தடியடிகளை பத்தி வைக்கணும் என்று இந்தியா கூட்டணி அந்த கோரிக்கையை இந்த தேநீர் விருந்துக்கு முன்னாலே சொன்னாங்களா இல்லையா? ஆமா. எஸ். சொன்னாங்க. இந்தியா கூட்டணியில நாங்க இருக்கிறோமா? இல்ல. வெளியில ஏறிட்டீங்க. திமுக சார்பா அப்படி ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோமா? இல்ல. இப்ப ஒரு தேநீர் விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது நான் சொல்ற கோரிக்கை பெண்டிங் இருக்குது. நான் எப்படி வர்றதுன்னு நான் எதாவது கேட்க முடியுமா? ஓகே. நீங்க நான் ஒரு சாதாரண கோரிக்கையை வச்சு கேட்கும்போது, நீங்க கொள்கையிலே உங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லையான்னு கொண்டு சப்ஜெக்ட்ட மடம் மாத்துறீங்க. அப்படின்னு கேட்கிறப்ப நான் வேணா ஒண்ணு சொல்றேன். இல்ல முந்தைய அதுதான் திமுக தலைப்பு. இப்போ தாவேக்கு ஐடி விங் தலைப்பிலேயே ஏங்க தேநீரில் அவனுங்க மூழ்கிறதா சரி திராவிட தாவேக்கா மாடல். ஐடி விங் எனக்கு தெரிஞ்சு அபிஷியலா அப்படி ஒரு ஐடி விங் இருக்கா? எனக்கு தெரியல. முதல்ல விஜய் அத அங்கீகரிக்கிறாரா அப்படி ஒரு ஐடி விங் இருக்குன்னு?
விடுங்க, தாவேக ஐடி விங் பேசுறதெல்லாம் விடுங்க. நம்ம மனிதர்கள் பேசுவதை பத்தி பேசுவோம், சரியா? மனிதர்கள் என்ன பேசுறாங்கன்றத பத்தி பேசுவோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இது சம்பந்தமாக சில கேள்விகள் எழுப்பப்படுமே. ஆனால் நான் ஒரே ஒரு கொஸ்டின் என்ன கேட்கிறேன்னா, தேநீர் விருந்தை புறக்கணித்ததே அப்ப உங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த கொள்கை முரண்பாடும் இல்லையா என்று பாலாஜியை கேட்க வைக்கும் என்றால், சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எழுந்திருத்து சும்மா சும்மா திமுக பகைச்ச மாதிரி நாங்க பகைச்சிக்கிட்டு இருக்க மாட்டோம், தேவையான விஷயங்கள தேவையான மாதிரி நெளிவு சுழிவோட போவோம் அப்படின்னாரு. அப்ப இது எப்படி எடுத்துக்கிறது பாலாஜி? இந்த மாதிரி நாங்க எக்ஸ்பிளிசிட்டா ஒரு கால ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தா எங்க கதி என்ன? ஏன் இப்படி திமுகவுக்கு மட்டும் அநீதி இழைக்கிறீர்கள்? நடக்காத விஷயங்களுக்கு, பேசப்படாத விஷயங்களுக்கு, கொள்கையில் உறுதியாக இருக்கின்ற ஒரு கட்சிக்கு டீலிமிட்டேஷன் எடுத்துட்டோம்னா, உங்க அப்பனுக்கு அப்பனுக்கு பாடம் எடுத்ததே நாங்க தான்டா டீலிமிட்டேஷனுக்கு. நீ வந்து எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்க. எனக்கு வெறியாவது. பாஜக எதிர்ப்பில் இந்தியாவிலேயே முன்னணி மாநிலம் தமிழ்நாடு என்றால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். நீ என்கிட்டயே வந்து பாஜக எதிர்ப்பு பாடம் எடுத்தா எனக்கு வெறியாகாது. பாஜகவிற்கு பாதம் தாங்கி கொண்டு பாஜகவிலே இருந்த RSS மூழ்கி திளைத்த இன்றைய வரைக்கும் RSS ஒழிக பாஜக ஒழிக என்று கனவில் கூட சொல்லிடாத நிர்மல்குமாரை சட்ட அமைச்சராக வைத்திருக்கிறீர்களே, நீங்கள் வந்து எங்களுக்கு பாஜக எதிர்ப்பு பாடம் எடுக்கும்போது எங்களுக்கு வெறியாகாது? மாணவர்கள் போராட்டத்தில் அந்த பாலன் இல்லத்திலிருந்து வெளியேறுகிறார் ராஜ்மோகன். மாணவர்கள் அவரை பின்தொடர்ந்து பாஜக ஒரு வார்த்தை சொல்லுங்க சாருங்கிறார். மானம் ரோஷம் உள்ள ஒரு அமைச்சர் திரும்பி பார்த்து நின்று பாஜகவை கொள்கை அளவில் எதிர்க்கக்கூடிய இவர் பாஜக ஒழிக இப்ப என்னடா அப்படின்னு கேட்டிருக்கலாமே, கேட்கலையே. அப்ப இத்தனை காலம் அதான் ஓப்பனா சொல்லிட்டேனே, நாங்க மோதவே மாட்டோம், நாங்க வந்து சுமூகமா தான் போவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரையும் அந்த கட்சியை விட்டுட்டு ஐடி விங்னு அதுக்கு அபிஷியலா அதுக்கு அங்கீகாரம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. எவனோ ஒருத்தர் பாத்ரூம்ல கிறுக்குறாங்கிறதுக்காக அந்த பாத்ரூம் கிறுக்கல்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை காலம் தொட்டே இந்த அநீதியை செய்து வருகிறீர்களே ஏன்னு கேட்கிறேன். நான் கேட்கறது புரியுதா? எக்ஸ்பிளிசிட்டாவே டெக்ளேர் பண்ணார் விஜய், நாங்க அப்படி பகைச்சிட்டு போக மாட்டோம், நாங்க இணங்கி போவோம். அப்படி என்னைக்காவது ஒரு இடத்துல நாங்க பேசியிருக்கிறோமா? இப்படி ஒரு மானங்கெட்ட ஒரு பேச்சை, மானங்கெட்ட ஒரு பிரகடனத்தை சட்டமன்றத்தில் பேசிய பாஜகவிற்கு இப்படித்தான் நாங்கள் பணிந்து செல்வோம் என்று பேசிய விஜயுடைய பேச்சிற்கோ, தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட பாஜக ஒழிக RSS ஒழிக என்று சொல்லாத நிர்மல்குமாருக்கோ, பெரியார் திடலுக்கு போய் பெரியாருக்கு முன்னால நின்று பெரியார் வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க, திராவிடம் வாழ்க என்று கோஷம் போட்ட போது கூட கைகளை உயர்த்தாத மாநில பொருளாளரை வைத்திருக்கக்கூடிய விஜய்க்கும் அவர் கட்சிக்கும் என்ன அடிப்படை அருகதை இருக்கிறது கொள்கையை பத்தி பேசுறதுக்கு? ஏண்டா டீ பார்ட்டியும் அது இந்தியா கூட்டணி வைத்த ஒரு சின்ன கோரிக்கை, அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கும் பொழுது நாங்க ஏன் உங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்று வரணும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. எங்களுக்கு அப்படி ஒரு கோரிக்கை இல்ல, நாங்க அப்படி அபிஷியலா இந்த கோரிக்கையை வைக்கல, நாங்க இந்தியா கூட்டணியிலே இல்ல. இது எப்படி இருக்குன்னா, இது எப்படி இருக்கு தெரியுமா? இது வந்து டிவிக்கே குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. இதுல அயோக்கியன் யார் என்றால் காங்கிரஸ். ஏன்னா நாங்க புள்ளையும் கிள்ளி விட்டுருவோம், தொட்டிலையும் ஆட்டுவோம். நாங்கள் திமுகவுக்கு துரோகமும் இழைப்போம், அவர்களை முதுகிலும் குத்துவோம். அதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் திமுக விட்டா எங்களுக்கு வேற கதி இல்ல. திமுக எப்படி இந்த டீ பார்ட்டியில கலந்துக்கலாம், டிவிக்கு ஏதாவது ஒன்று அவதூற பரப்பி விடும் ப்ளீஸ் அப்படின்னு தாவேகாவிடம் போய் கெஞ்சுவதனால் ஏற்படக்கூடிய அவதூறு தான் இதையே தவிர. நான் தான் கேட்கிறேன், நீங்க என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்க. ஓ அப்ப உங்களுக்கு எந்த முரண்பாடும் இப்ப இல்லையா, இப்ப எல்லாமே இல்லாம போயிருச்சா? எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறீர்களே. நீட்டை அதன் ஆரம்ப காலத்திலிருந்து எதிர்த்து வருபவர் யார்? நாங்களா தாவேகாவா? ஆனால் தாவேகாவோட நிலைப்பாட்டில் எத்தனை நெளிவு சுழிவுகள். இது மக்கள் பிரச்சனையே அல்ல, நீட்டு மட்டும்தான் படிப்பா, மருத்துவம் மட்டும்தான் படிப்பா என்று இன்று வரை கேட்கக்கூடிய அருண்ராஜும் இருக்கிறார், விஜயும் இருக்கிறார். நீட்டு என்பது மக்கள் பிரச்சனை அல்ல, இவர்கள் திசை திருப்ப பார்க்கிறார்கள் என்று தன்னுடைய வாழ்நாளில் என்னைக்காவது ஒரு நாள் திமுக அப்படி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்குமா? கொடுத்திருந்தால் சும்மா இருந்திருப்பீர்களா? ஆனால் அருண்ராஜ் கொடுத்திருக்கிறார், அப்படி ஒரு அறிக்கையை இதற்கு முன்னர் கொடுத்திருக்கிறார். டீலிமிட்டேஷன் என்பது மக்கள் பிரச்சனையே அல்ல, மக்களை திசை திருப்புவதற்காகத்தான் இப்படி நிகழ்ச்சிகளை கூட்டுகிறார்கள் என்று அருண்ராஜும் என்று தாவேகா சொல்லி இருக்கிறது, அதனுடைய அபிஷியல் அறிக்கை இருக்கிறது. என்றைக்காவது திமுக அப்படி பேசி இருக்குமா? எந்த கொள்கை அடிப்படையில்? சிறுபான்மையினர் நலன் சார்ந்து இருந்தா வந்த 100 நாள்ல இப்ப அடுத்து கேட்பீங்க நினைக்கிற பொருளாதார சாதனைகளை பத்தி எப்படியும் கேள்வி வச்சிருப்பீங்க. அப்ப இதை ஒரு சாதனை பேசுறீங்களே, இந்த 100 நாள்ல நீங்கள் பறி கொடுத்த சிறுபான்மையினர் உரிமை என்ன? இப்படி என்றைக்காவது ஒரு நாள், ஒரு இடத்தில், ஒரு பொழுதில் சிறுபான்மையினர் உரிமை கடந்த 5 ஆண்டுகளில் எங்காவது ஒரு இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு சிறு கீழல் விழுந்திருந்தால் அதை பற்றி எதிர்வினை காட்டாத ஒரு நபராக எங்கள் தலைவர் இருந்திருப்பாரா? யாருடா வந்து யாருக்குடா பாடம் எடுக்கிறீங்க? பாஜக எதிர்ப்பு பாடம். அப்போ எங்களுக்கு முரண்பாடு இந்தியா கூட்டணியோடு. லெட் மீ மேக் இட் வெரி 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 கிளியர். எங்களுக்கு முரண்பாடு இந்தியா கூட்டணியோடு. இந்தியா கூட்டணி எடுக்கக்கூடிய தாவேகாவிற்காக
திமுகவின் முதுகில் குத்திய துரோகிகளான காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவுக்கு திமுக ஒத்துழைத்து செல்ல வேண்டும், அல்லது மறைமுகமாக அவர்களை அதற்கு நிர்பந்திக்க வேண்டும். அப்படி அந்த நிர்பந்தத்திற்கு அவர்கள் பணிந்து செல்ல இல்லை என்றால் அவர்கள் பாஜகவோடு செல்கிறார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கிளப்பிவிட தாவேகாவும் காங்கிரசும் நினைக்குமே. ஆனால் அப்படி பொய் பிரச்சாரத்தை கிளப்புவதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை. தமிழ்நாட்டிலே உங்களுக்கு தான் ஐடி விங்ல பிரசன்ஸ் இருக்குது, நல்லா, அதனால நாங்க ஒரு இத்து போன கட்சி இத்தனை வருஷமா, அதனால நீங்க அந்த ஐடி விங் பிரசன்ஸை யூஸ் பண்ணி திமுக மீது அவதூறு பரப்புங்கள் என்று சொன்னால், கடந்த 100 நாட்களில் எந்த அளவு மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு முகத்திலே கிழிந்து தாவேகாவிற்கு தொங்குகிறதோ, அதே போல பாஜக எதிர்ப்புல நீங்க திமுக பாடம் எடுத்துறீங்களாடா என்று பொதுமக்கள் தாவேகாவையும் காங்கிரஸையும் நோக்கி காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. இதுல நீங்க சொன்ன நிர்மல்குமார் அடுக்கடுக்கான பல விஷயங்களை சுட்டி காட்டுறார். குறிப்பாக கனிமொழி சோமு அவர்கள் சொன்ன விஷயம், அரசியல நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாதுன்னு சொன்ன விஷயம். அடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்சி சிவா அவர்கள் வருங்காலங்கள்ல கேபினெட் மினிஸ்டர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்போ பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைப்பதற்கான நகர்வுகள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இன்னும் அடுத்த கட்டமா அவர் என்ன சொல்றாருன்னா, டெல்லிக்கு அடிமையாக கொத்தடிமையாக திமுக மாறிவிட்டது அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. யாரு? முன்னாள் ஆர்எஸ்எஸ் காரர் நிர்மல்குமாரா? அதாவது ஹைகோர்ட்ல இதே நிர்மல்குமார் ஹைகோர்ட்ல ஒரு புயல் ஒன்று வந்துச்சுங்க. நம்ம ஸ்டேட்ல எனக்கு டக்குனு பேர் ஒக்கி புயல், ஏதோ ஒரு புயல் வந்தப்ப வியட்நாம்லயோ எங்கேயோ நடந்த காட்சிகளை கொண்டு தமிழ்நாடு இப்படிதான் சீரழிஞ்சு போயிருக்குது அப்படின்னு போட்டதுக்காக நீதிமன்றத்தில் என்கிட்ட வந்த செய்திகளை வதந்திகளை தெரியாம பரப்பிட்டேன், ஐயா என்னை மன்னிச்சு உங்க பிள்ளையா நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க என்று மன்னிப்பு கேட்ட வதந்தி புகழ் நிர்மல்குமார் தானே கேக்குறீங்க? சொல்றேன், ஹைகோர்ட்ல இவருக்கு நிறைய மன்னிப்பு கேட்டிருக்காரு இந்த மாதிரி வதந்தி பேசி. கனிமொழி NVN சோமு அவர்களுடைய பேச்சை காங்கிரசின் தொட்டால் திருப்பி அடிப்போம் புகழ் மிஸ்டர் மாணிக் தாகூர் அவர்கள் இதே மாதிரி ஒரு பேச்சை பேசி இது நிறைய பேசியிருக்காரு. DK சிவகுமார் கூட அசிங்கப்படுத்தியிருக்காரு. மாணிக் தாகூருக்கு வெக்கம் ரோசம் இல்லையா என்னன்னு தெரியல, திருப்பி கேட்கவே இல்லை. DK சிவகுமாரே திமுக சொல்ற ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மை தான் அப்படின்னு பேசினார். ஒரு அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் லீடர் அவரு கர்நாடகால. ஏன் இந்தியா முழுக்கவே பல மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி கவலை, இமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி கவலை இருந்தபோது அதை தாங்கி பிடித்து காப்பாற்றியவர் DK சிவகுமார். அந்த அளவுக்கு ஒரு ஆபத் பாண்டவர் மாதிரி அந்த கட்சியில் இருக்கிறவர். அவர் திமுக பேச்சை கேட்டு தான் ஆடுறாருன்னு அசிங்கப்படுத்துகிறார். ஒரு ஸ்டாலின் யாரு திமுக யாருங்க, எல்லாம் ஒண்ணுதானே. அதான் சொல்றேன். அப்புறம் சொல்றேன், நான் அதுதான் அடிக்கடி சொன்னேன், எங்கள் தலைவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரு பாரு. குளத்தூரில் வெற்றி வாய்ப்பை தவற விட்டு இருந்தால் கூட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பவர்ஃபுல் லீடர்ஸ் எல்லாம் எங்க தலைவர் பேச்சு தான் கேட்பாங்கன்னு சொல்றியா? நீ எங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறியா இல்ல சிவகுமார் அசிங்கப்படுத்துறியான்னு தெரியல. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி நிர்மல்குமார் பேச்சுக்கலாம் நீங்க பெரும்பாலும் இந்த மாதிரி இன்டர்வியூஸ்ல நிர்மல்குமார் பேச்செல்லாம் நீங்க மேற்கோளை காட்டக்கூடாது. ஏன்னா நிர்மல்குமார் பேர் அவர் வதந்தி குமார் தான். ஏகப்பட்ட வதந்திகளை பேசி நீதிமன்றத்திலே பதவியில் இருக்காரு. சரி, பிரஸ்மே நிறைய பேர் பாக்குறாங்க. நீங்க சொல்றீங்க பொறுப்பு மிக்க பதவியில் இருக்கிறார், பொறுப்பா பேசுறாரா? நான் சொல்றேன், இப்ப ஒன்னொன்னா டிகோட் பண்றேன். கனிமொழி NVN சோமு அவர்கள் சப்ஜெக்ட்ல விட்டு போயிட்டேன் பாருங்க. கனிமொழி NVN சோமு அவர்கள் சொன்ன அறிக்கையை உடனடியாக திரித்து மாணிக்கம் தாகூர் இதே நீங்க சொன்ன மீனிங்கோட போட்ட உடனே அடுத்த 10 நிமிஷத்துல விளக்கம் கொடுத்தாங்க. இப்படி ஒரு பேச்சையே நான் பேசல, நான் இப்படி சொல்லவே இல்லை, நாங்கள் என்றைக்குமே அதுல தெளிவா இருக்கிறோம், பாசிச எதிர்ப்பிலும் பாஜக எதிர்ப்பிலும் தெளிவா இருக்கிறோம். அடுத்த கட்டமே NVN சோமு அவர்கள், கனிமொழி NVN சோமு அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டாங்க. சோ அது முடிஞ்சா, விளக்கம் கொடுத்து தீஞ்சு போன மேட்டர் எடுத்துட்டு இன்னும் வதந்தி பரப்ப வந்துகிட்டு இருக்கியா நீ அப்படின்னு ஒரு பக்கம் ஒண்ணு. ரெண்டாவது, இதே நிர்மல்குமார் பேசின இன்னொரு வார்த்தை என்னன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாரு. ஆமா, நானும் சொல்றேன், கூடிய விரைவில் 2029 தேர்தல் நடக்கும், 3வது அணி அமையும், அதில் எங்கள் தலைவர் முக்கிய பங்காற்றுவார், அதிலே நிச்சயமான முறையில் அமைச்சரவையிலே பங்கெடுப்போம், பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்களிப்பிலேயே திமுக பங்களிப்பு தான் இருக்கும். இதுல என்ன தப்பு? ஓ, அப்ப நீங்க இப்படி சொல்ல வரீங்க, என்ன கூட்டணி கணக்கு திமுகவுக்கு இருக்கு? இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறிய பிறகு திமுகவுக்கு என்ன கூட்டணி இருக்காங்க? அந்த கவலை உனக்கு எதுக்கு? அந்த வயிற்றுவலி உனக்கு எதுக்கு? நான் கொள்கை ரீதியா கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியும் இல்ல நீங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க பாலாஜி, கரெக்டா? நீங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்கு, அதனால அப்படி ஒரு கொஸ்டின் வருது. இப்ப ஆதவர்ஜுனா சமீபத்தில் எந்திரிச்சு சட்டமன்றத்துல பேசினார், ஒரு பிரதமராக தமிழ்நாட்டை சேர்ந்தவரே ஒருத்தர் வருவாருன்னு சொன்னாரா? யார்? ஆதவர்ஜுனாவா? ஆதவர்ஜுனா சொன்னார்? அவரு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டாரா? விஜய் கூட வச்சு சொல்லிருக்கலாம் இல்லையா? விஜய் தானே பிரைம் மினிஸ்டர், பிஜேபியோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா விஜய்? மோடிக்கு வயசாயிருச்சு, இது போயிருச்சு, ஃபெமிலியாரிட்டி போயிருச்சு. இப்ப இவரு தான் விஜய் தளபதி நீ உங்களை புஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
கண்டிப்பா மத்த ஸ்டேட்ல எல்லையும் டிவிக்கோட பிரசன்ஸ் இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன புரிஞ்சுக்க முடியுது? டிவிகே வந்து பிஜேபியோட மெர்ஜ் ஆயி பிஜேபியினுடைய பிரைம் மினிஸ்டர் ஃபேஸா விஜய் வரப்போறாரா? என்ன நீங்க கற்பனையா பேசுறீங்க? விட்டடிக்கிறீங்களேன்னு என்ன கேட்பீங்க அடுத்த கேள்வி. கரெக்ட்டா? ஏன் தமிழ்நாட்டிலிருந்து அடுத்த பிரதமர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு கடந்த ஆண்டு அமித்ஷா பேசினார். மறந்துட்டீங்களா? ஆமா, ஆமா. கரெக்ட். அப்புறம் கரெக்ட்டா இருக்குல்ல 2ம். இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. போங்கடா டேய் புள்ள குட்டிகள படிக்க வைங்கடா டேய். காமெடி பண்ணிக்கிட்டு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நாங்க பேசுறது தெளிவா இருக்குங்க. நாங்கள் 3வது அணியை நோக்கி நகர்கிறோம். காங்கிரஸ், பாஜக அல்லாத ஒரு கூட்டணி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். என்னுடைய அரசியல் அறிவு சரியாக இருக்குமேயானால், யுபியினுடைய சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுக்கு பிறகு அதனுடைய தெளிவு கிடைக்கும். ஆல்ரெடி கெஜ்ரிவாலை வந்து கட்சியை ஒண்ணில்லாம ஆக்குனது பிஜேபி. ஆனால் அதுக்காக அவர் வந்து அவருடைய கட்சியை ஒண்ணில்லாம இப்ப கடைசியா ராகவ் சட்டால இருந்து அவருடைய ராஜ்யசபா எம்பி வரைக்கும் லவுட்டிட்டு போனது பிஜேபி. இப்ப லாஸ்டா வந்து அவர்தான் இப்ப இந்தியா கூட்டணி கடுமையா எதிர்க்கிறாரு. அந்த கூட்டணியிலே இல்லடாங்கிறாரு. இப்ப அவர் என்ன சொல்லுவீங்க? அவர் எங்களோட கைகோர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லாம இல்லையா? பிஜேபி ஒண்ணுலாம ஆக்கிச்சு திரிணாமுல் காங்கிரஸ. அவருடைய கட்சியில இருந்து 40, 50 எம்எல்ஏஸ் தூக்கிட்டு போய் 2/3 வந்து அவங்க கட்சிட்ட அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. அவங்கள வந்து நிராயுத பாணியா நிக்க வச்சுட்டாங்க. காங்கிரஸும் அவங்கள கண்டுக்கல. அவங்களுடைய அநீதிக்கு குரல் எழுப்பல. அவங்களும் அகைன்ஸ்டா இருக்கிறாங்க. இப்ப அவங்க யார நோக்கி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றதெல்லாம் எக்ஸாக்ட்டா நடந்துகிட்டு இருக்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப கேரளால நீங்க பினராயி விஜயன் இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு நல்ல லாயலிஸ்டா ஒரு பார்ட்னர் வேணும்னா, அவர் காங்கிரஸ் கூட போமாட்டாரு இனிமே. ஏன்னா அவரையே பிஜேபியுடைய கையாளுன்னு சொல்லிட்டாரு ராகுல் காந்தி. நீங்க அங்க இருந்து தான் வந்து சிஎம் பதவிய பறிச்சு இப்ப அவருக்கு நிறைய அநியாயம் பண்ணியிருக்கீங்க அவருக்கு. இப்ப அவருக்கு ஒரு தேடல் வேணும். அப்ப அவர் எங்க போவாரு? இப்படி நான் நிறைய உதாரணங்கள சொல்ல முடியும். 3வது அணி அமையும் அப்படிங்கிறதுக்கு. நாங்க எங்க அமைச்சர் எப்படி கொண்டு வந்தோம். ஆனா எந்த கோணத்தில் நீங்க இப்ப உங்கள நோக்கி கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வர வேண்டும் என்றால் ராஜேஷ்குமார்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார். செம்ம காமெடியா இருந்தது காங்கிரஸ் அமைச்சர். அப்ப அவர் ராகுல் காந்தி அமைச்சரா பிரதமரா ஏத்துக்கலையான்னு கேட்டாங்க. நான்லாம் வேலிடா கேட்டுட்டு இருக்கிறேன். நிர்மல்குமார் மாதிரி வதந்தி நான் பேசுவதும் அல்ல, என் வதந்தி பரப்பியதுக்காக மன்னிப்பு கேட்டவனும் நான் அல்ல. அது நிர்மல்குமாருடைய பேக்ரவுண்ட் நீங்க செக் பண்ணீங்கனாலே தெரியும். அதெல்லாம் கோர்ட்லயே ரெக்கார்ட்ஸ் இருக்கு அதுக்கு. வியட்நாம்ல உள்ள நியூஸை தெரியாம பரப்பிட்ட ஐயா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கோர்ட்ல மன்னிப்பு கேட்ட விஷயங்கள் இருக்குது. ராகுல் காந்தியுடைய தங்கை மகளோடு ராகுல் காந்தி அமர்ந்திருப்பதையே கொச்சையாக எழுதிய வரலாறுலாம் நிர்மல்குமாருக்கு இருக்கு. சோ நான் வந்து ஃபேக்சுவலா பேசுறேன். நாங்க அமைச்சர்களாவோம் அப்படின்னு சொன்னோம். 3வது அணி அமையும். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான சாத்தியக்கூறுகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நாங்கள் பிரதமரே ஆவோம் நீங்க சொன்னீங்களே எப்படி ஆவீங்க? பதில் சொல்லுங்க. நாங்க பிரதமரே ஆவோம்னு எங்க அதுவும் ஆன் ரெக்கார்ட் அவை குறிப்பில் இடம்பெற்று இருக்கிறது. பிரஸ் மீட்ல நிர்மல்குமார் மாதிரி பேசிட்டு போல. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பாஜக இது காங்கிரஸ் இல்ல அது ஒரு தனக்கு அக்கறையின் வெளிப்பாடு தானே. சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் உருவாகணும், தமிழ்நாட்டுல இருந்து ஏன் வரலாம் இல்லையா அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல அது வெளிப்படுத்துறது தானே. அப்ப எங்க தாய்மார்கள் எங்களை வாயிலிருந்து கக்குனாங்களா? எங்களுக்கு அக்கறை இல்லையா அப்போ? எங்க கட்சியில ஒரு அமைச்சர் வரணும்னு. வாட் நான்சென்ஸ் இஸ் பாலாஜி? இது என்ன நான்சென்ஸா இருக்குது? அப்ப எங்களுக்கு அக்கறை இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஒரு அக்கறை தானே. தென் மாநிலங்களில் இருந்து அமைச்சர்கள் வர வேண்டும் என்பது அனிதா ராதாகிருஷ்ணன் அக்கறை தானே. எப்பா நீ பிரதமருக்கே அக்கறைப்படுவ. நாங்க ஒரு அமைச்சருக்கு அக்கறைப்படக்கூடாதா? ஏண்டா டே பிறந்து 2.5 வருஷமா அத பச்சா நீ வந்து பிரதமருக்கே அக்கறைப்படுவ. உங்க பாஷைப்படியே வர்றேன். நீ பிரதமருக்கே ஒரு அக்கறை தானே அப்படிங்கிறீங்க. அந்த அக்கறை எங்களுக்கு இருக்காதா? நாங்க ஒரு நாங்க மினிஸ்டர் ஆகக்கூடாதா? நாங்க தனுஷ் மாதிரி கேட்க மாட்டோமா? இல்ல நாங்கெல்லாம் ஆகக்கூடாதா? வாட் இஸ் திஸ்? அப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கனிமொழி என் சோமு அக்கா அவர்கள் கொடுத்த விளக்கம் ஆன் த ஸ்பாட் அப்பவே கொடுத்துட்டாங்க ட்விட்டர்ல. தப்பா நீங்க திருச்சி சொல்றீங்க அப்படின்னு. 1 அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை நீங்க தூக்கிட்டு வருவீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸ் 2 பேரும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அமித்ஷா கடந்த ஆண்டு சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று. அதே ஸ்டேட்மெண்ட் ஆதவ அர்ஜுனா இப்போது ரிப்பீட் பண்ணியிருக்காரு. இவ்வளவுக்கு வேலிடா நீங்க வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். நாங்க வந்து அதே நேரம் கரண்ட்லி நாங்க பாஜக அவ்வளவு கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதே தாவேகா சட்டமன்றத்திலே சொல்லுகிறது பாஜகவை அப்படி எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான விஷயங்களில் நளினமாக வளைந்து நெளிந்து செல்லலாம் அப்படின்னு முதலமைச்சரே பேசுகிறார். பெரியார் கொள்கையிலேயே சட்டையின் கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சட்டமன்றத்திலேயே பேசுகிறார். அவரெல்லாம் கேள்வி கேட்கறத விட்டுட்டு என்னைக்குமே கொள்கையில சரியா இருந்து, என்னைக்குமே நேர்மையா இருந்து, என்னைக்குமே மக்களுக்காக நின்று, என்னைக்குமே சமூக நீதி கோட்பாடுல உறுதியா நின்று, என்னைக்குமே மதசார்பற்ற கோட்பாடுல உறுதியா நின்று, மதசார்புக்கு ஒரு பிரச்சனை, சமூக நீதிக்கு ஒரு பிரச்சனை என்றால் we are not afraid of the consequences என்று எவனையும் பார்த்து சவால் விடக்கூடிய தலைவரை பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஏன் ஒரு டீ குடிக்க போனீங்கன்னு கேள்வி கேட்கறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்கறேன். இதுல இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முதன்மை செயலாளர் ஷானவாஸ் அவர் ஒரு இது குறித்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அது வந்து அவரிடம் எழுப்பப்பட்ட கேள்வி. இதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய அறம் சார்ந்த பதில் என்ன
டீ பார்ட்டியில கனிமொழி அவர்கள் கலந்துக்கிறாரு அப்படின்றப்போ அவங்க ஷானவாஸ் ஒண்ணு சொன்னாரு. முதலமைச்சரும் இதே மாதிரி புறக்கணிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆளுநர் கொடுக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் டே தேநீர் விருந்துல முதலமைச்சரும் புறக்கணிப்பார் என்று நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இப்போ அது விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளேயே பல கேள்விகள், முரண்பாடுகள் எழுப்புது. அவர் அம்பேத்கர் திடல் வரப்போறாரா, அண்ணா அறிவாலயம் போக போறாரா அப்படின்லாம் பல கேள்விகள் வருது. இப்படி நம்ம எப்படி இந்த அரசியல் சூழலை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? டீலிமிட்டேஷன்ல வந்து சதர்ன் ஸ்டேட்ல ஃப்ரீஸ் பண்ணவே கூடாது, அதை ப்ராப்பரா ஃபேர் டெலிமிட்டேஷன் தான் கேட்கணும் என்று பேசிய ரவிக்குமார் அன்றைக்கு அண்ணா அறிவாலயத்திலும் இன்றைக்கு பனையூருக்கும் மாறிவிட்டாரா விசிகால? ஏன்டா வன்மத்தை கக்குறீங்க டேய்? ஏன்டா ஏன்டா வன்மத்தை கக்குறீங்க பாவி பசங்களா? நியாயமா பேசுங்கடா டேய். நான் என்ன கேட்கறேன், இதே ரவிக்குமார் என்ன சொன்னார்? திராவிட முன்னேற்ற கழகம் கூட, ஏன்னா எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அற்புதமா அதை எடுத்து வச்சார் பாத்தீங்கல்ல. ஃப்ரீஸும் ஓகே எங்களுக்கு, ஆனா நீங்க வந்து உமன் ரிசர்வேஷன் பில்ல வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டா செய்யவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு செக் வைப்பீங்க அப்படின்னு சொன்னா, சரி கொடுக்கணும்னு நீ முடிவு எடுத்துட்டேன்னா ஃபேரா கொடு அப்படின்னு கேட்கிறோம். நாங்க ஃப்ரீஸ்லயும் நிக்கிறோம், நீ கொடுக்கறதா இருந்தா ஃபேரா கொடு. ஆனால் ஃப்ரீஸே தப்பு என்று ஒருபடி மேல போய் திமுகவுக்கே பாடம் எடுத்த ரவிக்குமார், அன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் ஒரு காலை வைத்திருந்த ரவிக்குமார் இன்றைக்கு வலிக்கு விழுந்து பனையூரில் மண்டை உடைத்துக் கொண்டாரா? டேய் பேசணும்னா 1000 பேசலாம், ஒரு அடிப்படை நாகரிகத்தோட பேசுங்கடா டே அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுகிறது இவர்களுடைய பேச்சு. அதான் அவருடைய கருத்து சொல்றாருன்னா, நான் காங்கிரஸில் இருந்து முரண்பட்டு கருத்துக்களை வைத்த போது கூட எந்த தகுதி படைத்த நபரும், சோற்றில் உப்பு போட்டு தின்னக்கூடிய எந்த யோக்கியனும் நான் வைத்த எந்த விஷயத்துக்கும் பதில் சொல்லல. ஏன்டா இப்படி திமுக துரோகம் பண்ணிட்டு போறோமே, ஏன்டா இப்படி முதுகுல குத்திட்டு போறோமே. அவங்க இப்ப இன்னைக்கு கூட ஜோதிமணி அவர்கள் அவ்வளவு எழுதியிருந்தாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் எம் அப்துல்லா எக்ஸ்எம்பி அவர்களுடைய தாயார் வந்து மறைந்து விட்ட ஒரு வருத்தமான செய்தி வந்தபோது ஜோதிமணி வந்து ஒரு இரங்கல் செய்தி எழுதியிருக்கிறாங்க. அதுல அந்த இரங்கல் செய்தியை படிச்சா, அவங்க இரங்கல் சொல்வதை தாண்டி அப்துல்லா அவர்கள் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடியாக, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு மேல்சபை உறுப்பினராக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் அவருடைய வெற்றிக்கு என்பது அதுல தெரியும். அந்த வருத்தத்தை தாண்டி அந்த பக்கம் மைண்டு போகுது, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சிருக்காருன்னு. அப்போ எதுக்கு இது சொல்ல வரேன்னா, அப்ப அதுல இருந்து வெளியே வரும்போது அந்த கருத்துக்களை சொல்றோம். நம்ம கருத்துக்களை சொன்னா நம்ம மேல் நடவடிக்கை. அப்ப அதே மாதிரிதான் அண்ணன் ஷானவாஸ் வந்து கருத்தை தான் சொல்றாரு. தெம்புள்ள திராணி உள்ள தகுதி படைத்த எவனாவது ஒருத்தன், திருமாவளவன் உட்பட, மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் உட்பட விசிகாவில் யாராவது ஒருத்தருக்கு கொள்கைன்னு ஒண்ணு மிச்சம் இருந்ததுன்னா அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்போ நம்பிக்கை துரோகம்னா, இப்போ காங்கிரஸ்காரங்களும் விசிகாவும் உங்கள் மீதும், இப்போ நீங்க காங்கிரஸ் நிலைப்பாட்டுக்கு எதிராக கருத்து சொன்னீங்கன்றனால உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. இப்போ அவர் விசிக எதிராக நிலைப்பாட்டிற்கு எதிராக அவர் கருத்து சொல்கிறார் போது அவர் மீதும் சில விமர்சனங்கள் அங்கேயும் எழுப்பப்படுது. அதுதாங்க வைக்கப்படக்கூடிய வருது இல்லையா? இல்ல எப்படிங்க தப்பு இல்ல, வைக்கப்படக்கூடிய வாதத்துக்கு பதில் சொல்லிட்டு தான் நாம் செய்வது துரோகமா, கட்சிக்கு எதிர்ப்பா என்று நீங்க சொல்ல முடியும். நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நம்முடைய கட்சியின் மீது இருக்கக்கூடிய தொடர் கிரெடிபிலிட்டி அடிபட்டு போயிடும். அது விசிகாவோ காங்கிரஸோ. நாம தலைவர்கள் பேசி வந்த, இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கங்க, தொடர்ந்து நாம் பேசி வந்தோம். வடநாடுகளிலே பாஜக எதை செய்கிறதோ, திடீர்னு பார்த்தா தமிழ்நாட்டில் அதையே தாவேகா செய்த போது அதை காங்கிரஸ் ஆதரிக்கிறது, இது எப்படி ஏத்துக்க முடியும்னு சொல்றோம். அப்ப அதையே அண்ணன் ஷானவாஸ் கேட்கிறார். நாம் தான் இதுவரை அவரை வந்து கள்ள பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருந்தோம், திடீர்னு அவரை நல்ல பிள்ளை என்று சொன்னால் மரியாதைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் மீது இருக்கக்கூடிய மரியாதை என்ன ஆகும்னு கேள்வி கேட்கிறார். இதுக்கு நீங்க பதில சொல்லிட்டு தான் நீங்க அடுத்து அவர் அட்டாக் பண்ணணும். அதானே கரெக்ட்? அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து டெல்லியில் இருந்து இயக்க முடியாது என்று ஒரு காலகட்டத்தில் வேங்கையில சீறினார் அண்ணன் எழுச்சி தமிழர். ஆனால் டெல்லியில் இருந்து இன்றைக்கு விஜய் இயக்கப்படுகிறார் என்பதற்கு அவர் வந்து சீஃப் செக்ரட்டரி நியமனத்துடைய உதாரணத்தோடு சொல்றாரு. அதற்கு பதிலளித்து விட்டுதான் நீங்க அவரை பராண்டணும். அப்பதான் நீங்க வந்து சிறுத்தையா இருக்கீங்களா குரங்கா இருக்கீங்களா தெரியும் பராண்டும் போது. அப்ப என்னவா இருக்கீங்கன்னு தெரியணும்ல. நீங்க முதல்ல சொல்லக்கூடிய வாதத்துக்கு பதில் வேணும்ல. இப்ப எனக்கும் அதுதான் நான் சொன்னேன். இதே ஜேசிடி பிரபாகர் கர்நாடகாவில் ஒரு ஜேசிடி பிரபாகர் இருந்தார். 2017 தேர்தல் முடிந்தது. கர்நாடகாவிலே தனிப்பெருங்கட்சியாக யாராலும் உருவெடுக்க முடியவில்லை. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா முதன் கட்சியாக, நிறைய உறுப்பினர்களை பெற்ற கட்சியாக, தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்கல. ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி தான் வந்தது. காங்கிரஸும் வெறும் குமாரசாமி கட்சியும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. செகண்ட் தேர்ட்ல இருந்த காங்கிரஸும் குமாரசாமி கட்சியும் ஒண்ணு சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. 2018 பிஜேபி தன்னுடைய வேலையை காட்டியது. எந்த வேலை? இன்னைக்கு தாவேகா என்ன வேலையை அதிமுகவிடம் காட்டுகிறதோ அதே வேலை. அப்ப 17 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்தது. இன்னைக்கு 6 பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்களா? 2 இவங்களோட சேர்த்து 4 + 2 6 பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்க இல்லையா?
இன்னைக்கு இந்த 6 பேர் ராஜினாமா பண்ணாங்க இல்லையா, இதே மாதிரி 17 பேர், 14 காங்கிரஸ் உறுப்பினர்கள், 3 குமாரசாமி உறுப்பினர்கள், 17 பேர் ராஜினாமா செய்ய வைத்தது அப்போது இருந்த காங்கிரஸ் சபாநாயகர், காங்கிரஸ் ஆதரவு பெற்ற குமாரசாமி கட்சியின் சபாநாயகர். இன்னைக்கு காங்கிரஸ் ஆதரவு பெற்ற ஜேசிடி பிரபாகரை போல அங்க ஒரு ஜேசிடி பிரபாகர் இருந்தார்ல, அவர் அந்த ரெசிக்னேஷனை வாங்காம அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணாரு. இங்க ஏன் நீங்க அந்த ரெசிக்னேஷனை சரின்னு வாதிடுறீங்க இங்க இருக்க காங்கிரஸ்காரங்க? இப்படி நான் ஒரு கேள்வி வச்சேன். அதுக்கு எவனா பதில் சொன்னானா? இப்போ உனக்குன்னு கொடுத்த ஆட்டம் அப்படியே இருக்குது வாத்தியார அப்படிங்கிற மாதிரி உனக்குன்னு வச்ச கேள்விகள் அங்கே அப்படியே இருக்கேடா. எவனுமே அந்த கேள்வி எடுக்கலையடா. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் புராண்டுங்க. உங்க நகம் சிறுத்தையுடையதா இல்ல குரங்குடையதான் தெரியும். அப்போ யாரை புராண்டுவதாக இருந்தாலும் கேள்விக்கு பதில் வைங்க. இல்ல உங்கள் வாதத்துக்கு பதில். அதாவது இப்ப நீங்களும் காங்கிரஸ் கட்சியில மிக முக்கிய பொறுப்புல இருந்திருக்கீங்க. அப்போ ஷானவாஸ் அவர்களும் ஒரு மிக முக்கிய பொறுப்புல விடுதலை சிறுத்தைகள் இருக்காரு. அப்படின்றப்போ உங்களுடைய விசுவாசம் அல்லது எல்லா கிரெடிபிலிட்டியும் வந்து திமுகவுக்கு தான் நாங்க கொடுப்போம் ஏங்க இது அப்படின்னா நான்சென்ஸ். இது சுத்த திரும்ப அதான் கேக்குறேன். இதை நீங்க கேளுங்க, இதை நீங்க கேளுங்க, இதை நீங்க கேளுங்க. இதே வந்து நீங்க திமுக காங்கிரஸ்காரரா மேல என்ன அப்படி ஒரு பாசம்ன்ற ஒரு கேள்வி வந்தது இல்ல உங்களுக்கு? இல்ல அதாங்க, நீங்க காங்கிரஸ்காரரா மாதிரி இந்த கேள்வி என்கிட்ட கேளுங்க, விசிக காரரா மாதிரி அண்ணன் கிட்ட கேளுங்க. அதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கேளுங்க. ஏன்னா நீங்க அதை பதில் சொன்னாதானே நான் அது விசுவாசத்துல கேட்கறேன்னா நியாயத்தை கேட்கறேன்னு தெரியும். அதுக்கு நீங்க பதில் சொல்லாத வரைக்கும், நீங்க பதில் சொல்லல, உங்ககிட்ட பதில் இல்லைங்கிற போதுதான் நான் என்னமோ திமுக விசுவாசியை என்ன மாத்துறீங்க. அவர் திமுக விசுவாசியா நீங்க வந்து போர்ட்ரே பண்ண நினைக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்ன? ஒன்ட்ட பதில் இல்ல. அப்ப நான் கேட்டேன்ல, இப்ப ஒரே சினாரியோ 2026ல விஜய் செய்ததை 2018ல 17 எலெக்ஷன் நடந்ததை 2018ல வந்து பாஜக கர்நாடகாவில் செய்த போது வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டீர்கள். மத்திய பிரதேசம் சேரும்போது வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டீர்கள். அநியாயம், ஜனநாயக விரோதம் என்றீர்கள். அதே ஜனநாயக விரோதத்தை சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறீர்கள். விஜய் சூப்பரா பண்ணாரு, அவர் தான் ஜனநாயகன் அப்படின்னு விசில் அடிக்கிறீங்க. எப்படி இந்த ரெண்டு நிலைப்பாடு எப்படின்னு நான் கேட்டேன். இது ஒரு நியாயமான கேள்வியை கேட்டேன். இது நமக்கு சரியில்லை. நான் கேட்கறது தான் ஒரு நியாயமான காங்கிரஸ்காரனா கேட்டிருக்கணும். எவனா இருந்தாலும் உண்மையிலேயே ரத்தம் காங்கிரஸ் ரத்தம் ஓடுற யோக்கியவான் எவனா இருந்தாலும் அந்த கேள்வி தான் கேட்டிருக்கணும். ஏன்னா நான் கட்சியோட நல்ல நின்று கேட்கிறேன். இதே தப்ப நாளைக்கு எவனாவது பண்ணிட்டு திமுக இப்ப நாங்களே ஒரு டிபேட்டுக்கு போறோம். நாளைக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சு யூபியில இதே மாதிரி பிஜேபி செய்யறான்னு வைங்களேன். நம்ம நிறைய ஜெயிச்சு வந்துட்டோம். அகிலேஷ் கட்சி ஆட்களையும் காங்கிரஸ் ஆளுமே நல்லா பெரும்பான்மையா நல்லா வந்திருக்கும் போது அவங்கள உடைச்சு அந்த எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணி தன்னுடைய பெரும்பான்மையை வந்து பாஜக நிரூபிக்க வைக்கிறது வச்சுக்கங்களேன். பர்ச்சேஸ் பண்ணல, இதே மாதிரி ராஜினாமா பண்ண வைக்கிறான். அப்போ ஒரு டிபேட் நடக்குது. நான் ஒரு காங்கிரஸ்காரனா போய் இந்த டிபேட்ல உட்காரும் போது நான் பேச முற்படுறேன். அப்ப டக்குன்னு பிஜேபியில இருந்து யாராவது ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் கேட்கறாங்க, சும்மா பெரிய யோகிய புண்ணாக்கு மாதிரி பேசாதடா, தமிழ்நாட்டுல வந்து இதே மாதிரி குதிரை பேரம் பண்ணி தானே நீங்க வந்து 2 அமைச்சரவையில வாங்குனீங்க, அப்ப பொத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டா எனக்கு அசிங்கங்க. கொள்கைவாதியா எனக்கு அசிங்கங்க. மானம் கெட்ட காங்கிரஸ்காரங்க நக்கிக்கிட்டு இருப்பான் எவனாவது அதிகாரம் கிடைச்சா போதும்னு. என்னால இருக்க முடியாது. நான் ஒரு பிறப்பால், இனத்தால், என்னுடைய கொள்கையால், சித்தாந்தத்தால் நான் ஒரு திராவிடன். அப்ப என்னால இந்த மாதிரி மானம் கெட்டலாம் இருக்க முடியாது. அப்ப அந்த நேரத்தில் தான் நான் மானம் கொண்டு கேள்வியை தான் எழுப்புறேன். இதை மறுபரிசீலனை பண்ணணுங்கிற, இதை தேசிய தலைமை மறுபரிசீலனை பண்ணணும், இது தப்புங்கிற. நீங்க எதிர்கேள்வி கேட்டவனே அடிச்சு வாய உடைச்சீங்கன்னா என்ன பண்ணுவான்? நீங்க நடவடிக்கை எடுத்த பிறகு நான் ராஜினாமா செய்து வெளியேறினேனா, அல்லது எதுக்கே இவ்வளவு பெரிய பழைய கதையை நோண்டிட்டு இருக்கிறீங்க போட்டு வெறியாகி தொலைக்குது என்ன? அதனால அதனால இன்றைய அவன் சூழ்நிலை அதுவாகத்தானே மறுபடியும் பதில் இல்ல. சித்தரிக்கப்படுது. ஷானவாஸ் அண்ணன் கேக்குறாரு, ஏய் யோக்கிய எவனா ஒருத்தன் தான் பதில் சொல்லுங்கடா. அண்ணன் கேள்வி கேக்குறாரு, யோக்கிய பதில் சொல்லு. எதுக்கு பிராண்ட் பண்ற? பதில் இல்லாதவன் பிராண்ட் பண்ணுவான். தெம்பு, திராணி, ஆற்றல், கொள்கை தெளிவு, சித்தாந்த தெளிவு இருந்தால் அண்ணன் எழுச்சி தமிழருக்கே இன்னைக்கு என்ன பேரு? என்ன பேரு? மூட் ஸ்விங் திருமாவளவனுங்கிறான். நினைச்சு ஒண்ணு பேசுவாருங்கிறான். அவருக்கு இப்படி ஒரு பேர் வரும்னு சத்தியமா சொல்ற கடவுளோட நினைக்கல. கொள்கை பிறண்டு போயிட்டாரு. கொள்கை தெளிவு இல்ல, மாற்று கருத்தே கிடையாது. அவர் மீண்டும் ஓஜி திருமாவா வரணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவரை வியந்து பார்த்ததை போல, அவரை முன்னுதாரணமாக வைத்ததை போல, அவரை வைத்து அரசியலை பயில வேண்டும் என்று நினைத்ததை போல, அவருடைய அறிக்கைகளை பார்த்து காம்ப்ளிகேட்டட் பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ்ல தெளிவு பெற்றதை போல நான் எங்கேயுமே பெற்றதில்லை, டு பி பிராங்க். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அதிகாரம் ஒருவரை எப்படி எல்லாம் வந்து நிலைகுலைய வைக்கிறது. அப்ப வைக்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. அந்த கேள்விகளை நீங்க கொடுக்கக்கூடிய பதிலை மக்கள் ஏற்கிறாங்களா, ரசிக்கிறாங்களான்னு பாருங்க. ஏய் ஆரியும் புகாரி யாருன்னு தெரியுமா? நீ எங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் பதில் இல்ல. கேள்விக்கு பதில். இப்ப நான் உங்களை சொல்றேன், நிர்மல்குமாரா? எந்த நிர்மல்குமாரு? வதந்திக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு, நிறைய பொய் செய்திகளை பரப்பி மன்னிப்பு கேட்டிருக்காரு கோர்ட்லங்கிற. அதை ஏன் சொல்றேன்? ஃபர்ஸ்ட் அவருடைய கிரெடிபிலிட்டியை சொல்றேன். ஆனா அதே நேரம் அவர் வைத்த வாதங்களுக்கு பதில் சொல்றான்ல. நீங்க இப்படி சொல்றதா இருந்தா, இதுக்கே நாங்க அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்போம் என்று சொல்வதற்கே அது பாஜக தான் என்று நீங்கள் முடிவு கட்டுவதாக இருந்தால்,
அமித்ஷா சொன்ன தென் மாநிலத்து முதல பிரதமர் அப்படிங்கிற வாதத்தை அப்படியே ஆதவ அர்ஜுனா வந்து பாராளுமன்றத்தில் சொன்னாரே, அப்ப அது என்ன அப்படின்னு நான் கேட்கிறேன். வாதத்துக்கு கேட்ட வாதம் இருக்கு, அந்த மாதிரி வாதத்துக்கு வாதம் வைங்க. சொன்ன என்ன தப்பா சொல்லிட்டோன்னு வாதம் வைங்க. அப்படி வைக்காமல் நீங்கள் பேசுவது என்பது அதுதான் கண்மூடித்தனமான உங்களுடைய விஜய் ரசிகத்தன்மையை காட்டும். யூ ஆர் ஆல் விஜய் ஃபேன்ஸ். நாங்க யாருக்கும் விசுவாசி இல்ல. நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு விசுவாசிகள். நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை தலைவர்களுக்கு விசுவாசிகள். நாங்கள் வாழுகின்ற இந்த மண்ணிற்கு விசுவாசிகள். எங்களை இப்படி சீரும் சிறப்புமாக வளர்த்தெடுத்து எங்களுக்கு நற்பெயர் எடுத்து கொடுத்த இந்த தமிழ் மண்ணுக்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் விசுவாசிகள். அவ்வளவுதான். அந்த நன்றி உணர்வுக்கு தான் இருக்கிறோம். நான் கத்தார்ல போய் திமுக பேசும்போது நான் அங்கேயும் அதே தான் சொன்னேன். கத்தார் திமுக நிகழ்வில் பேசும்போது சொன்னேன், இந்த மண் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த மண்ணுடைய சட்டத்திற்கு, இந்த மண்ணினுடைய மன்னர் வகுத்திருக்கக்கூடிய வழிமுறைகளுக்கு கட்டுப்பட்ட விசுவாசிகளாக இருக்க வேண்டும். நாம் எந்த மண்ணிலிருந்து வந்திருக்கிறோமோ அந்த மண்ணினுடைய பழம்பெருமையை, அருமையை, அதனுடைய சிறப்பை அதற்கு நன்றி மறக்காமல் இருக்க வேண்டும். இதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை. நீ திரும்ப இதை நோண்டினதுனால இன்னொன்னு சொல்றேன். அப்படி இதுல விசுவாசம் காட்டுறதுனால என்ன கிடைச்சிருச்சு எங்களுக்கு? திமுகல என்ன கொடுத்துருவாங்க? அள்ளி அங்கங்க ஊர் ஊரா வழக்குகள் வாங்குகிறார்கள், ஓடுறோம், அப்பியர் ஆகிறோம். எங்களுக்கு எதிராக பல சதிகள் நடக்கிறது. எங்களை சிக்க வைப்பதற்காக பல அயோக்கிய பசங்க என்னென்னவோ சதித்திட்டங்கள் திட்டுகிறார்கள். எங்களுக்கு எதிராக எங்களை இழிவு செய்ய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பேர் என்னென்னவோ வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதிகாரத்தில் இடம்பெறுவதை விட்டு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக போய் இணைக்கிற போது திமுக அப்படி என்ன செய்து விட்டது அப்படின்றப்பதானே இங்க கேள்விகள் முன்வைக்கப்படுது. அதுதாங்க, வேற பதில் இல்லைங்க. உங்களுக்கு என்ன செய்து விட்டது? அது எங்களுக்கு கொள்கையை கொடுத்திருக்கிறது, தெளிவை கொடுத்திருக்கிறது, எதிர்த்து நிற்கும் ஆற்றலை கொடுத்திருக்கிறது. முத்தமிழர் கலைஞருடைய வார்த்தை தான், ஆனது ஆகட்டுமே, இந்த ஆட்சிதான் போகட்டுமே, மகுடமின்றி வாழ முடியா மனிதர்களா நாம், சிசுவாக பிறக்கும் பொழுதே சிம்மாசனத்துடனா பிறந்தோம், சீதை வில்லுடன் பிறந்தது போல். ஆட்சி வரும் போகும் நிலை என்று முத்தமிழர் கலைஞர் சொன்னது. கொற்றக்குடையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பார் என்போம். கொற்றக்குடையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பார் என்போம். ஆட்சி வரும் போகும் நிலை என்று, ஆட்சி வரும் போகும் நிலை என்று ஐயா அண்ணா வகுத்த கொள்கை மாறாது, வாழும் நிலையாக. எனவே ஆட்சியில் இருப்பினும் இல்லாதிருப்பினும் தன்மானம் உயிரின மதிப்போம், தமிழர் இனமானம் என்றுமே காப்போம். தன்மானம் முக்கியம். வாழ்க்கையில நான் செத்துருவேங்க, அலீம் புகாரி வந்து அதிகாரத்துக்கு நாக்க தொங்க போட்டான்னு வரலாறு எனக்கு இருக்காது, வேற எவனுக்காவது இருக்கும். நீங்க புரட்டி பாத்தீங்கன்னாலும் இருக்குமா இல்லையா? நான் உங்ககிட்ட நியாயத்தை கேட்கிறேன். என் வரலாறு என்னைக்காவது எழுதுவான் இல்லையா? எவனா ஒருத்தன் என் பிள்ளையாவது எழுதுவான், என் பிள்ளை எழுதுவான் என் வரலாறு. எங்க அப்பா வந்து எங்கேயுமே யாருக்கும் அதிகாரம் காட்டி அவரை வந்து அசைக்க முடியாது அப்படின்னு எழுதுவான். அப்படி அண்ணன் சாலவாசம் எழுதுவான். அவருக்கு வந்து அவருக்கு இன்னும் பெருசு. நான் வந்து ஒரு அணியில் வந்து ஒரு பொதுச் செயலாளராக இருந்தேன், பல பொதுச் செயலாளர் ஒரு பொதுச் செயலாளராக இருந்தேன். ஆனா நானும் சாரவாஸ் வந்து இன்னும் அதிகப்படியா அவருக்கு கொடுத்தாங்க. பட் நான் பாட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறேன், அவர் இன்னும் அந்த கட்சியில் தான் இருக்காரு. இருந்தாலும் நீங்க சொன்னதுக்காக சொல்றேன், உள்ள இருந்து கழகக்குரல் எழுப்புறாருல, தப்பு நம்ம கட்சியை செஞ்சாலும் அது தப்பு அப்படிங்கிறாரு. அப்படி கூட பேசல அவர். இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட நியாயம் இருக்குன்னு பேசுறாரு, அவ்வளவுதான். கட்சி கூட விமர்சிக்கல, தலைவரை விமர்சிக்கல, தலைவரை வந்து அவருடைய கருத்துக்களை வந்து நேரடியாக வந்து அவர் வந்து மாற்று கருத்துக்கள் பேசல, ரொம்ப கவனமா தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இருந்தும் நீங்க அப்படி பேசுவீங்கன்னா வரலாறு எழுதுங்க. அப்படி எழுதும் போது எங்களுடைய பெயர்களை சரியா எழுதும். அப்படி இருந்தாங்க. எந்த கொள்கை அவர்களுக்கு அமைதியான சூழலை இந்த மண்ணில் கொடுத்ததோ, எந்த கொள்கை அவர்களுக்கு மதவாதத்தை விட்டும் பாதுகாப்பு தந்ததோ, எந்த கொள்கை அவர்களுக்கு கல்வி கொடுத்ததோ, எந்த கொள்கை அவர்களை உயர்த்தியதோ, எந்த கொள்கை அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்ததோ, அந்த கொள்கைக்கு அலீம் அல் புகாரி விசுவாசமாக இருந்தார்னு வரலாறு எழுதுனா போதும். வேற எந்த அதிகாரமும் எங்களுக்கு தேவையில்லை. இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆட்சிக்கே வரலனாலும் பரவாயில்லைங்க. இந்த கொள்கை தான் எங்களுக்கு நிம்மதியையும் அமைதியையும் பாதுகாப்பையும் கல்வியையும் கொடுத்து எங்களை முன்னேற வைத்தது. அந்த கொள்கையை டிஃபெண்ட் பண்ணி செத்து போயிடுறேன். விடுங்க. நன்றி. நிறைய விஷயங்களை அனைத்து பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.